ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் க்ளோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறது வந்து ஒரு பர்த்டே ட்ரெஸ்ஸு. இது வந்து ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு பர்த்டே பார்ட்டி வேர் தான். பர்த்டே ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் இயர் பேபிக்காக நம்ம இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஸ்பெஷலாக கூட நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட நேம் வந்து யூடியூப் சேனலில் இருக்கிறது தான் வந்து டைலரிங் க்ளோ. நம்மளோட ஷாப்போட நேம் வந்து தீப்திஸ் லுக் அப்படிங்கிற நேமில் தான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா ஒர்க்குமே அது அப்படி தான் அந்த நேமில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே வந்து பார்லரும் இருக்கிறதுனால எல்லா ஒர்க்கும் அதோட நேமில் தான் இருக்குது. டெய்லரிங் க்ளோ அப்படிங்கிறது வந்து யூடியூப் சேனல் இது மட்டும்தான். ஸோ இந்த ட்ரெஸ் கொடுத்த உடனே நான் வந்து எப்போவுமே நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிடுவோம். அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் ஷாப்பிங்க்கு போவோம். இந்த ஷாப்பிங் மால் பார்த்திங்கன்னா, இது வந்து நான் இருக்கிறது கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் வந்து சிபிசிக்கு தான் போவேன், கட்பி சென்டருக்கு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நெட்டு, அதுக்கப்புறம் 2 கலர்ஸ் நெட்டு, அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் உள்ளே வந்து நெட்டுக்கு வந்து லைனிங்காக எப்போவுமே சாட்டின் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் காட்டன், உள்ளே இன்னொரு லேயர் காட்டன், அதுக்கப்புறம் கேன். ஸோ இது எல்லா மெட்டீரியல்ஸும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பர்த்டே ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்று ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்மகிட்டே கேட்பாங்க எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சில ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் காமிச்சதுக்கப்புறம் தான் கலர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்குகிறோம். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மெட்டீரியல்ஸே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, மெட்டீரியல்ஸ் நாங்கள் வாங்கி கொடுக்கணுமா இல்லை நீங்களே வாங்கிப்பீங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து மோஸ்ட்லி நாங்கள் தான் வாங்கிப்போம். பிகாஸ் எந்த பேட்டர்னுக்கு எவ்வளோ கிளாத் ஆகும், அது என்னென்ன கிளாத்னு அவங்களுக்கு தெரியாது. அதில் இன்னும் சொல்லப்போனால் நெட்லேயே வந்து 2 விதமாக நெட் இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டியானதும் இருக்குது, செகண்ட் குவாலிட்டி நெட்டும் இருக்குது. சாட்டினும் அப்படி தான், குவாலிட்டியான சாட்டினும் இருக்குது, லோ கிளாஸ் சாட்டினும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2க்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து காட்டன் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸ்கர்ட்டோட அளவு வந்து காட்டனில் ரஃப்பாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து 3 லேயர்ஸ் வந்து மெயினாக வருது. அதில் ஒரு லேயர் வந்து காட்டன், உள்ள லாஸ்ட்டாக வர்றது தான் காட்டனு. அதை வந்து சர்க்குலர் ஃபார்மில் வச்சு அவங்களோட ஹிப்பு சரௌண்டிங்லேருந்து நம்ம கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மார்க் பண்ணதா, எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்க்குறக்காக தான் அதில் வச்சு மார்க் பண்ணோம். இப்போ வந்து பாடிஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது 1 இயர் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 1 இயர் பேபிக்கு வந்து 20லேருந்து 22, 24 இந்த சைஸில் தான் வரும். ஈவன்ஸ் இதுக்கு கம்மியாக கூட வரும். பட் நம்ம வந்து அந்த மாதிரி வைக்கிறதில்ல. பிகாஸ் 1 இயர் பேபி அப்படிங்கிறதுனால எப்படியும் அவங்க ஒன்ஸ் போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போடும்போது 2 இயர்ஸ் ஆகிடும். அவங்க வந்து வச்சு போடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹைட்டுமே வந்து 1 இயர் நான் ப்ளஸ் வைப்பேன் நான் எப்போவுமே. ஏன்னா 1 இயர் பேபிங்கும்போது கீழே அதுவாக நடக்காது. இதுவே 2 இயர்ஸ் 3 இயர்ஸுங்கும்போது அது நடந்து போகும். அப்போ வந்து அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் அது வந்து நடக்கும்போது தடுக்குங்கிறனால அதே அளவில் தான் வைப்போம். பட் 1 இயர் அப்படிங்கும்போது 1 இயர் அதுக்கு கம்மியாக இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக லென்த் வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வச்சு போடும்போது ஹைட் மேலே போகாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ வந்து நம்ம பாடி கட் பண்ணுறோம். பாடிஸ் வந்து இவங்களுக்கு வந்து மொத்த அளவெல்லாம் நம்ம கேட்டு வாங்கிடுவோம். அவங்க மெஷர்மெண்ட் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. இதில் வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கிறோம். ஒரு 1.25 இன்ச்சு அகலத்தில் ஒரு 2.5 இன்ச் டெப்த்தில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் சின்னதாக. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு கட் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் வரும். இது கரெக்டாக தான் இருக்கா, பத்துமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஷோல்டர் வந்து ஒரு 2.5 இன்ச் நான் வச்சுக்கிறேன். ஸோ மொத்தமாக ஷோல்டர் எவ்வளோ வருதோ, அதாவது மொத்தமாக நெக்கும் ஷோல்டர் எல்லாமே சேர்த்து, ஷோல்டர் வித்தும் சேர்த்து எவ்வளோ வருதோ அதுதான் ஆர்ம் ஹோல் வித்தாக வரும். அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா, இல்லை எனக்கு அப்படிலாம் தெரியாது, எனக்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னா, ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட் பை 6 தான் ஆர்ம் ஹோலோட டெப்த்து. நம்ம அந்த எல் ஷேப்பில் இறக்குறோம் இல்லைங்களா, அது. இப்போ பாடிஸ் எப்படி வைக்கணும்னா, அவங்களோட செஸ்ட் சைஸு டிவைடட் பை 4, 4ஆல் டிவைட் பண்ணி, அதாவது 4ல் 1 எடுக்கணும். இப்போ 20 அப்படின்னா 5. இப்போ இவங்களோட அளவு வந்து 20 தான். இந்த பாப்பாவுக்கு 20 அப்படிங்கிறதுனால 20/4, 4க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 5 இன்ச் வரும். ஸோ நம்ம 4 அடித்து போட்டிருக்கனால 5 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாடிஸ் லூஸ்க்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கீழே வந்து சைடில் ஒரு 1/2 இன்ச் மேலே தூக்கணும். அதே மாதிரி ஷோல்டரும் வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. ஷோல்டரும் வந்து
ஒரு 2 பாயிண்ட் வந்து கீழ ஸ்லோப் வைக்கணும். சரிவா இருக்கணும். ஸ்ட்ரெய்ட்டா வந்து நம்ம எப்பவுமே ப்ளவுஸ்லலாம் ஸ்ட்ரெய்ட்டா இது கட் பண்ணுவோம். அந்த மாரி இல்லாம இப்ப தெரியுது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணணும். ஏன்னா, அப்பதான் வந்து அதில வந்து உங்களுக்கு போடும்போது எக்ஸாக்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில வந்து 4 பீஸ் இருக்கும். யூசுவலா 4 பீஸ்னா, இந்த மாதிரி 4 பீஸ். இதில வந்து 1 பீஸுங்களா? இதே மாதிரி 4 பீஸ் இருக்கும். இது எதுக்குன்னா, இந்த மாரி கஸ்டமைசிங்ல வந்து உள்ள டபுள் லேயர் ஆஃப் லைனிங் குடுக்கணும். நெட் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசைனுக்காக தான் அந்த நெட்டு. அத வந்து ஒரு கிளாத்தாவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா நெட்டு வந்து டபுள் லேயர் வைக்கணும் எப்பவுமே. நெட்ட ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் டபுள் லேயர் வச்சா தான் அதோட எக்ஸாக்ட் டெக்ஸ்சரே நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஒரு துணிக்கும் ஒரு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்க இதுவே வந்து ரெடிமேட் போய் எடுக்குறோம். இப்ப வந்து எனக்கு இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நியர்லி ₹1000 கிட்ட வந்துருச்சு. ஆ ஏன்னா இதோட மெட்டீரியல்ஸ் நம்ம பை பண்றோம். இதில வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். உள்ள லைனிங்கு, மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் டிசைனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஹாஃப் அ டே ஒரு ஃப்ராக்குக்கே போயிரும். ஹாஃப் அ டேலேருந்து 1 டே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க, இத மட்டும் தான் கஸ்டமைசிங் மட்டும் தான் பண்றாங்க அப்படிங்கிறவங்க, அவங்க ஒரு 2, 3 ஹவர்ஸ்ல தெச்சுடுவாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அக்கார்டிங் டூ த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். நெறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாரி நெறைய சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒரு ஒரு பேட்டர்ன் ரொம்ப சீக்கிரமா ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நெறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால, கொஞ்சம் டைம் கூட எடுக்குது. ஸோ இந்த மாரி வச்சு நம்ம வந்து அ ஹிப்போட ரவுண்ட் ஷேப்ப வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெய்ட்டா மார்க் பண்ணாம இந்த மாரி கர்வ் குடுத்து மார்க் பண்ணணும். அப்பதான் எல்லா பக்கமும் ஃப்ளோ ஆகும்போது, ஒரே மாதிரியான ஹைட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட இறக்கம் வந்து நம்ம பார்க்குறோம். இறக்கம் பார்க்கும்போது இது லைனிங் அப்படிங்கிறனால, எக்ஸாக்ட் லைனிங்லேருந்து 1 இன்ச் உள்ள வைக்கிறேன். அதேமாரி ஃபோல்டு பண்ணுறதுக்கும் சேர்த்தி தான் வைக்கிறேன். இப்போ வந்து மொத்தமா வந்து 14 இன்ச் நான் வைக்கிறேன். அவங்களோட மொத்த ஹைட்டே 14 தான். நம்ம இதில மேல ஒரு 1/2 இன்ச் பிடிச்சிருவோம். கீழ ஒரு 1/2 இன்ச்சுக்கு குட்டியா தான் மடிக்க போறோம். பட்டையா மடிக்கக்கூடாது. இதுவும் இல்லாம இது வந்து சர்க்குலர் ஷேப்ல வர்றதுனால, மடிக்கும்போது நீங்க மெதுவா ஒரு 2 இன்ச், 3 இன்ச்சா சுருட்டி சுருட்டி மடிக்கணும். ஒண்ணா நம்ம நீளமாலாம் சாரி ஓரம் அடிக்கிற மாரிலாம் மடிக்க முடியாது. நீங்க இதுக்குன்னு தனியா கைடு போட்டாலுமே, இது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகுற மாரி இருக்கும். அத கொஞ்சம் நீட்டி நீட்டி ஸ்ட்ரிங்க் வராத மாரி மடிக்கணும். இன்னொன்னு இந்த மாரி கஸ்டமைசிங் பண்றதுக்கு ஏன் இவ்ளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஒரு இது பண்ணும்போதும் அயர்ன் பண்ணி பண்ணி பண்ணணும். நான் இத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நம்ம டெய்லர் ஷாப்பா, இல்ல பொட்டிக்காங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். டெய்லர் ஷாப்புக்கு வேற ரூல்ஸ், பொட்டிக்குக்கு வேற ரூல்ஸ். அதோட ஸ்டிச்சிங்க்கும் வேற ரூல்ஸ். ப பொட்டிக்கோட ஸ்டிச்சிங்க்கும் வேற ரூல்ஸ். நம்மளோட பிரசன்டேஷன் வந்து ரொம்ப பக்காவா இருக்கணும். அப்பதான் அது ஒரு பொட்டிக்கா ஃபார்ம் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து சாட்டினு. ஆ இந்த சாட்டின்ல வந்து ஸ்கர்ட்ட வந்து நம்ம கட் பண்றோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பத்துதுன்னு பார்த்துட்டு, இத அப்படியே டபுளா ஃபோல்டு பண்ணிட்டு, நம்ம கட் பண்றோம். இது வந்து ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட். இந்த சர்க்குலர் ஸ்கர்ட்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ மொத்தமா நமக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷன்ல நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பேஸ் தான். இதுவே வந்து ஒரு ஒரு கிளாத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வெறும் ஸ்கர்ட் மட்டும் ஃப்ளோ பண்றீங்கன்னா, டபுள் லேயர் ஆஃப் சர்க்குலரும் நீங்க விடலாம். அது வந்து உங்களுக்கு இன்னுமே நெறைய ஒரு ஃப்ளஃபியான ஒரு இல்யூஷன் வந்து உங்களுக்கு நல்லா கிரியேட் பண்ணி குடுக்கும். அ இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் நீங்க பார்த்து, புதுசு புதுசா நீங்க ட்ரை பண்ற வரைக்கும் உங்களுக்கு வராது. நீங்க எடுத்த உடனேயே கஸ்டமர் துணியில தைக்கணும்னு நெனைக்காதீங்க. உங்களுக்கு வீட்ல இருக்கக்கூடிய சாரியோ, இல்ல வேற ஏதாச்சும் வச்சு நீங்க ஒன்னொன்னா கட் பண்ணி பாருங்க. இது எதுக்கு நான் இப்படி மார்க் பண்றேன் அப்படின்னா, இதில நெறைய லேயர்ஸ் வருது. ஒரு 4 லேயர் ஆஃப் நெட் வந்து நம்ம இதில லேயர் பண்ணணும். அந்த லேயர்ஸ் எங்கெங்க வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் மைண்ட் கால்குலேஷன் பண்ணிக்கணும். இந்த ஹைட்ல வந்து 4ஆ டிவைட் பண்ணிக்கணும் எப்பவுமே. இந்த ஹைட் வந்து 14 இன்ச் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு லேயர் ஃபர்ஸ்ட்டு லேயருக்கு ஒரு 2 1/2 இன்ச் வச்சுக்கலாம். செகண்ட் லேயருக்கு ஒரு 3 1/2, 4 இன்ச் வச்சுக்கலாம். ஏன்னா, உள்ளேயும் கொஞ்சம் போணும். ஒரு லேயரோட இன்னொரு லேயர் உள்ள லேப் ஆகணும். ஓவர்லேப் ஆகணும். ஒண்ணு முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால கீழ இருக்கிறது 5 இன்ச், அதுக்கு மேல இருக்கிறது 4 இன்ச், அதுக்கு மேல 3 இன்ச், அதுக்கு மேல 2 1/2 இன்ச் அப்படின்னு வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு லேயருக்கு மேல இன்னொரு லேயர் மேல மேல வரணும். செதில் செதிலா வரணும். இப்போ ஓடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. ஒண்ணு இங்க லைன் முடியுதுன்னா, அதுக்கு கீழ இருந்து இன்னொரு லைன் ஸ்டார்ட் ஆகணும். இன்னொரு ஃபோல்டு ஸ்டார்ட் ஆகும். அது வந்து நீங்க
உங்களுக்கு வந்து ஒவ்வொன்னும் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். அப்படி வந்தா தான் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். இல்ல வந்து நம்ம எல்லாத்தையும் ஒருத்தவங்க வந்து சொல்லி தரவே மாட்டாங்க. நீங்க ஒரு இடத்துல போய் பழகுறீங்க அப்படின்னா, ஒரு பேசிக்கா ஒரு பேட்டர்ன எப்படி கிரியேட் பண்ணணும்னு நம்ம சொல்லி தருவாங்க. பட் அதுவே வந்து இன்னைக்கு ஒண்ணு புதுசா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு புதுசா வரும். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு அகாடமில சொல்லி தர மாட்டாங்க. நம்ம தான் வந்து அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி நம்ம அத கட் பண்ணி, நம்ம தான் இப்படி தான் கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு அந்த ரூல்ஸ் தெரியும். இப்படி தான் பண்ணணும். இந்த ரூல்ஸ்க்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அத வச்சு கட் பண்ணிக்குவோம். இந்த கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா, இது வெறும் டிசைனிங்க்கு மட்டும் தான். ஸோ இதுக்குன்னு லைனிங்லாம் தேவைப்படாது. ஸோ இது வந்து இப்போ ஒரு லேயருக்கு வந்து நான் கால்குலேட் பண்ணி, இதோட விட்த் அண்டு அ இது நீளத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ ஃபோல்டிங் வரணும் அப்படின்னு பார்த்து, பார்த்து நான் கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 7 1/2 இன்ச் கிட்ட வச்சேன். ஆ இந்த மாதிரி வச்சு இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவுமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இந்த டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதுவும் ஒன் ஆஃப் த வொர்க் தான். ஸோ இத வந்து நீங்க வேஸ்ட்டுன்னு பார்க்கக்கூடாது. இந்த வேஸ்ட்டுக்கும் சேர்த்தி தான் நீங்க வந்து சார்ஜ் வாங்குறீங்க. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கட் பண்ணி, கட் பண்ணி தைக்கும்போது, உங்களுக்கு வந்துட்டு புதுசு புதுசா நெறைய ஐடியாஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அதில ஏதாவது கரெக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அது இப்படி எப்படி ஈஸியா பண்றது? அப்படின்னு ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். நீங்களாவே கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாரி பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா வரும். இது வந்து நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நெனச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். அதுக்கு நெறையா ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாத் வாங்கணும். இல்ல உங்க வீட்லயே இருக்கக்கூடிய ஒரு கிளாத்த எடுத்து வெட்டி தைக்கணும். உங்க டைம் வேஸ்ட் ஆகும். இது எதுக்கு சும்மா தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ப்ளவுஸையே கட் பண்ணி 4 பேத்துக்கு குடுத்துட்டு தான் இருக்க முடியும். நீங்க ஒரு பொட்டிக்கா மாற முடியாது. ஸோ இப்போ வந்து நான் இது என்னோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறனால, இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா, இப்போ தான் நான் ஷா ஷாப் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ஹான்ஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் இதையே நான் ஃபுல் டைமா பண்ணும்போது, எனக்கு மேன் பவர் அதிகமா தேவைப்படும். ஸோ மேன் பவர் அப்படிங்கும்போது, கண்டிப்பா அந்த மேனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவங்கள நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் இத வந்து ஒரு பிஸ்னஸா ப்ரமோட் பண்ணி முடியும். ஏன்னா, இப்போ வந்து எனக்கு ரெகுலர் ஒர்க்கும் வருது. அது கூட இந்த ஒர்க்கும் வரும் அப்படிங்கும்போது, நம்மனால வந்து கன்டினியூஸா பண்ணும்போது, நமக்கு கண்டிப்பா லேக் ஆஃப் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். டைம் பத்தாது. ஒரு ஆளாவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. இப்ப நான் ஒருத்தியே பண்றேன் அப்படின்னா, ஃப்யூச்சர்ல வந்து நான் ஒருத்தியே பண்ண முடியாது. எக இதுதான் உண்ம. ஓகேங்களா? இப்ப வந்து நெட்டு உள்ள வந்து லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெட்டு கட் பண்ணிக்கிறோம். நெட்டுக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது மாரி தான். இது வந்துட்டு ஒரு 4 லேயர் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 லேயர் கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2 லேயர் கட் பண்ணிக்கிறேன். பின்னாடி நம்ம ஜிப் வைப்போம். முன்னாடி வந்து நெட்ல மறுபடியும் கொஞ்சம் அ என்ஹான்சிங் ஒர்க் பண்ண போறோம். ஃபோல்டிங் அந்த மாதிரி ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நெட் தேவைப்படும். அதே மாதிரி எப்படி அதில ஃபோல்டிங்ஸ் வச்சோமோ, அதே மாரி இதுலயும் ஃபோல்டிங்ஸ் வச்சு இது பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ கிடையவே கிடையாது. நீங்க பிகினர்ஸ்ன்னு நெனச்சு நீங்க பார்க்காதீங்க. ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு என்னால ஷூரிட்டி சொல்ல முடியாது. பிகினர் லெவல்ல சொல்லணும் அப்டின்னா